வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு another மேட்ச் ப்ரிவ்யூ வீடியோ. இந்த T20 வேர்ல்ட் கப்புடைய கடைசி மேட்ச் ப்ரிவ்யூ இதுதான். ஏன்னா இது ஃபைனல்ஸ். இந்த ஃபைனல்ஸில் எப்பயும் போல் 2 டீம் போட்டி போட போகிறாங்க. யார் அந்த 2 டீம்? போன வருஷம் ஃபைனல்ஸில் ஆடினது மட்டும் இல்லாமல் ஜெயிச்சு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக இந்த வேர்ல்டு கப்புக்கு வந்து இந்தியா மறுபடியும் ஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க. முதல் முறையாக டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அடுத்த எடிஷன்லேயும் ஃபைனல் வந்திருக்கிறது இப்போ தான் இந்த T20 வேர்ல்டு கப்புடைய ஹிஸ்ட்ரியிலேயே. இந்தியா இதை ஜெயிச்சாங்கன்னா பேக் டு பேக், அதாவது அவங்களுடைய வேர்ல்டு கப் விக்ட்ரி 2024 வேர்ல்டு கப் விக்ட்ரியை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணியிருக்கிற ஒரே டீமாக மாறுவாங்க. இன்ஃபேக்ட் இந்த ரெக்கார்டை படிக்கிற முதல் டீமாக காலம் ஃபுல்லாக இந்த ரெக்கார்டு வந்து இந்தியாவுக்கு தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டீம் டு சக்ஸஸ்ஃபுல்லி டிஃபெண்ட் T20 வேர்ல்டு கப் கேம்பெயின் அப்படின்னு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியாவுடைய ஆப்போனன்ஸாக இந்த ஃபைனல்ஸில் இருக்க போகிறது நியூசிலாந்து. இந்த வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன் இந்த சூப்பர் 8 முடிஞ்சு செமிஃபைனல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட கேட்டிருந்தாலும் நியூசிலாந்து ஃபைனல்ஸ் போவாங்கன்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. நியூசிலாந்து ஃபைனல்ஸ் வந்திருக்கிறது அப்படின்றது யாருமே எதிர்பார்த்துருக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் நானுமே சத்தியமாக எதிர்பார்க்கல. இந்த சூப்பர் 8 முடிஞ்ச செமிஃபைனல்ஸ் ஆரம்பித்த டயத்தில் இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல் வரும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காவை சும்மா டிஃபீட் பண்ணலாங்க நியூசிலாந்து. நியூசிலாந்து டாமினேட் பண்ணி ஜெயிச்சாங்க அந்த செமிஃபைனலில். 9 விக்கெட் விக்ட்ரி. ஒரே ஒரு விக்கெட் டிம் சைஃபர்ட் அவரும் 50 அடிச்சதுக்கப்புறம் அவுட் ஆனார். ரச்சின் ரவீந்திரா சும்மா உள்ளே வந்தார், அவ்வளோதான். மற்றபடி வந்து டாமினேட்டிங் விக்ட்ரி. சைஃபர்ட் 50 அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ஃபின்னாலன் கடைசி வரைக்கும் நின்று 100 அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தாரு அந்த மேட்ச்ல. அதுக்கு அடுத்த ஃபேஸா வந்து இப்போ அவங்க ஃபைனல்ஸை பார்த்துட்டு இருப்பாங்க நியூசிலாண்டில். நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சூப்பர் 8 இருந்து செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆனதே ஒரு சினிமேட்டிக் ஸ்டோரி தான். நியூசிலாண்டுக்கு அவங்க மேட்சஸ் ஜெயிக்கணும் அப்படின்றது ஒன்று இருந்துச்சு. முதல் மேட்ச் நியூசிலாண்டுக்கு பாகிஸ்தானோட நடந்திருந்தா ஒரு ஈஸி விக்டரியா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த மேட்ச் நடக்கல. மழை பெஞ்சா ஆளுக்கு ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த மேட்ச் அவங்க இங்கிலாந்து கிட்ட தோல்வி அடைகிறாங்க. ஆனால் ஸ்ரீலங்கா கிட்ட ஜெயிக்கிறாங்க. மொத்தமாக 3 பாயிண்ட்ஸோட அந்த சூப்பர் 8 கேம்பெயினை அவங்க ஃபினிஷ் பண்றாங்க. கடைசி மேட்ச் ஆனால் அந்த சூப்பர் 8ல அந்த குரூப்ல வந்து பாகிஸ்தானுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும், அதுல பாகிஸ்தானுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அவங்களும் கிட்டத்தட்ட 200 சொச்ச ரன்கள் அடிக்கிறாங்க அந்த மேட்ச்ல. அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 200 ரன் அடிச்சா 65 ரன் வித்தியாசத்துல பாகிஸ்தான் ஜெயிக்கணும். ஒரு 135 போல வந்து ஸ்ரீலங்காவை ஆல் அவுட் எடுக்கணும் பாகிஸ்தான். அவங்க ட்ரை பண்ணாம இல்ல, ட்ரை பண்ணாங்க. ஆனா அது நடக்கல. இன்ஃபேக்ட் அந்த மேட்சை வந்து ஜெயிக்கிற ஒரு வாய்ப்பே வந்து ஸ்ரீலங்காவுக்கு இருந்துச்சு. ஸோ அதுல வந்து மேட்சை ஜெயிச்சாலும் அந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் அவங்களால அடைய முடியல பாகிஸ்தானால. ஸோ அவங்களும் 3 பாயிண்ட்ல ஃபினிஷ் பண்ணாங்க. ஆனால் கம்மி ரன் ரேட்ல ஃபினிஷ் பண்ணாங்க நியூசிலாண்டுக்கு. ஒருவேளை அந்த 65 ரன் வித்தியாசத்தில் அவங்க அந்த மேட்சை ஜெயிச்சிருந்தாங்கன்னா நியூசிலாந்து செமிஃபைனல்ஸுக்கே வந்திருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கதை. ஆனால் அங்கிருந்து அந்த டேபிளை டாப் பண்ணாமல் இன்னொரு டீமோட அதே பாயிண்ட்ஸில் இருந்து நெட் ரன் ரேட்டில் குவாலிஃபை ஆகி செமிஃபைனல் வந்த ஒரு டீம் இப்போ ஃபைனல்ஸ் வந்து நின்றுருக்கு. ஈடன் கார்டன்ஸில் ஆடினா அந்த டாமினேட்டிங் கேமை பார்த்தா நியூசிலாந்து ஏதோ அன்பீட்டனாக தான் செமிஃபைனல்ஸ் வந்திருக்கிறாங்கன்னு நினைப்போம். ஆனால் இல்லை, அதுதான் இந்த கதை சொல்லுது. ஆனால் என்னதான் அந்த மாதிரி ஒரு ஜேர்னியாக இருந்தாலும் இப்போ ஃபைனல்ஸ் ஆட போகிறது அகமதாபாத்தில். ஃபைனல்ஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில் என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு மேட்ச் தான் இருக்குது. இந்த ஒரு மேட்ச் வந்து அந்த டீம் அன்னைக்கு ஷோ அப் ஆச்சு அப்படின்னா ஜெயிக்கலாம், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நியூசிலாந்து நல்லா விளையாடுவாங்களா, நல்லா விளையாட மாட்டாங்களா அப்படின்றது தான் இங்கே இருக்கிற கேள்வியே. இன்னொரு பக்கம் இந்தியாவும் வந்து அன்பீட்டனாக குரூப் ஸ்டேஜ்லேருந்து சூப்பர் 8க்கு வந்தாங்க. சூப்பர் 8ஸ்லையும் அன்பீட்டனாக தான் இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட ஒரு தோல்வியை தழுவினாங்க இதே அகமதாபாத்தில். இந்த ஃபைனல்ஸ் நடக்க போகிற இந்த கிரவுண்டில் வந்து இந்த டோர்னமெண்ட்டில் இந்தியாவுக்கு ஒரு நல்ல மெமரி இல்லை அப்படின்றது ஒரு சின்ன விஷயம். நம்ம ப்ராபப்ளி இது ஒரு ஃபேக்டராக இருக்குமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம். இதையும் தாண்டி செமிஃபைனல்ஸுக்குள்ளே வந்தாங்க இந்தியா. சூப்பர் 8ஸ்ல மீதி இருக்கிற 2 டீமை டாமினேட் பண்ணி தான் ஜெயிச்சாங்க. வெஸ்ட் இண்டீஸ் கூட க்ளோஸாலாம் இல்லை அந்த மேட்ச். என்னதான் வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 190 ரன்கள் கிட்ட அடிச்சிருந்தாலும் இந்தியா வந்து அதை கம்ஃபர்டபுளாக தான் சேஸ் பண்ணாங்க. அந்த மேட்ச் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போனாலும் எந்த ஒரு பாயிண்ட்லையுமே வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கிற மாதிரியே தெரியல. ஸோ அதுவும் ஒரு டாமினேட்டிங் விக்டரி. இன்னொரு பக்கம் ஜிம்பாப்வேவை அடிச்சு நோத்திட்டாங்க இந்தியா. இந்த 2 டீமை டாமினேட் பண்ணிட்டு செகண்ட் பிளேஸ் அந்த சூப்பர் 8 குரூப்ல இந்தியா ஃபினிஷ் பண்ணி செமிஃபைனல்ஸ் வராங்க. செமிஃபைனல்ஸ் வாங்கடையில் நடக்குது இங்கிலாந்துக்கு அகெயின்ஸ்டா. இங்கிலாந்து இந்த டோர்னமெண்ட்ல மறுபடியும் ஆன் அண்ட் ஆஃப் இருந்தாலும் சூப்பர் 8ஸ்ல நல்லா விளையாண்டு அவங்க செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகி வந்திருந்தாங்க. 250 ரன்ஸை வந்து இந்தியா ஆன் போர்டு போடுறான் அந்த செமிஃபைனல்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடி. அந்த 250 ரன்ஸையும் சேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்தினாங்க இங்கிலாந்து ஆல்மோஸ்ட் அதை சேஸ் பண்ணி முடிப்பாங்களா இல்லையான்னு இருந்த அந்த ஒரு
லைக் இது 250 ரன்ஸ் அடித்தா அந்த மேட்ச்சில் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடின டீம் ஜெயிச்சிரும் அப்படின்றது பை டிஃபால்ட்னு ஆயிரும். ஆனால் செகண்ட் பேட்டிங் சேஸ் பண்ணுற டீம் க்ளோஸாக வர ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இந்தியன் ஃபேன்ஸுக்கு இருந்தாலும் க்ளோஸாக வந்த இங்கிலாந்து டீமால் அந்த லைனை கிராஸ் பண்ண முடியல அப்படின்றதுக்கு காரணமாக இருந்தது 2 முக்கியமான வீரர்கள். ஒன்று ஜஸ்பிரீத் பும்ரா. 250 ரன் போர்டில் இருந்தாலும் பேட்ஸ்மேன் மனசில் பும்ராவை பார்த்தா பயம்ங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அதனால பும்ராவை எப்படியாவது ஆடி அப்படியே தள்ளி சிங்கிள் எடுத்தால் போதும், அவுட் ஆகாமல் இருந்தால் போதும் அப்படின்னு தான் ஆடுறாங்க. பிளே அவுட் பண்ண பார்க்குறாங்க. 250 ரன் டார்கெட்டாக இருந்தாலும் பும்ராவை பார்த்தா பிளே அவுட் பண்ணணும் அப்படின்னு தான் பேட்ஸ்மேனுக்கு தோணுது. ஆனால் பும்ராவை பிளே அவுட் பண்ணால் அதுக்கு அடுத்த ஓவர் யார் போடுறாங்களோ அவங்களே நீங்கள் அடித்து தானே ஆகணும். ஒரு ஓவர் நீங்கள் ரன் அடிக்கலன்னா அடுத்த ஓவரில் அடிச்சு தானே ஆகணும். ஆனால் அந்த அடுத்த ஓவர் போட வர்றது ஹர்திக் பாண்டியாவாக இருந்தால் ரன் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றது தெரியுது. ஹர்திக் பாண்டியா வந்தார், சாம் கரனோட விக்கெட் எடுத்தார். அங்கேயே தெரிஞ்சிச்சு இங்கிலாந்துக்கு மேட்ச்சு காலி அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு பவுலிங் அட்டாக்கை நம்ம டீம் வந்து வச்சுருக்கோம். முக்கியமாக டெத் ஓவர்ஸில் முக்கியமான நேரங்களில் வந்து கேமை க்ளோஸ் அவுட் பண்ணுற மாதிரியான பவுலர்ஸ். ஒரு ஷட் டவுன் ஓவர் பும்ரா போட்டார்னா அதே மொமெண்ட் அவன் அப்படியே கேரி ஆன் பண்ணி அந்த மேட்சையே ஜெயிச்சு கொடுக்குற மாதிரியான ஒரு ஹர்திக் பாண்டியா நம்ம கிட்ட இருக்காரு. சரி, ஹர்திக் பாண்டியா ஒரு பக்கம், பும்ரா ஒரு பக்கம் அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங் அவரும் நல்லா போடுறாரு. அவராலையும் யார்க்கர்ஸ் நெயில் பண்ண முடியுது. அந்த டெத் ஓவர்ஸில் நியூ பாலில் விக்கெட்ஸும் எடுக்க முடியுது. இந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கை இந்தியா வச்சுருக்கோம். ஹர்திக் பாண்டியா பற்றி முக்கியமாக பேசி ஆகணும். இந்தியா வந்து ஒரே பொசிஷனில் 2 பேர் ஆடுற மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்குறாரு ஹர்திக் பாண்டியா. பேட்டிங்லேயும் ஒரு ப்ராப்பர் பேட்ஸ்மேனாக ஆடுறாரு, பவுலிங்லேயும் ஒரு ப்ராப்பர் மீடியம் பேசராக ஆடுறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்படி ஒரு டீமு, இந்த டீம் தான் அந்த 250 அடித்தாலும் திரும்ப நான் சேஸ் பண்ணுவேன்னு ஆடுற அந்த இங்கிலாண்டை கடைசியில் பிடிச்சி நிறுத்தினது. இவங்களால தான் இந்தியா வந்து ஃபைனல்ஸ் வந்திருக்கோம் அப்படின்றதுல எந்த விதமான மிகையும் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஃபைனல்ஸில் ஒரு பக்கம் இந்தியா, இன்னொரு பக்கம் நியூசிலாந்து. நடக்க போகிறது அகமதாபாத்தில். அகமதாபாத் அப்படின்ற அந்த ஸ்டேடியம் வந்து இந்தியாவுக்கு ஒரு சின்ன பேட் மெமரி ஸ்டேடியம் தான். இந்த வேர்ல்ட் கப்பில் நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட தோல்வி அடைஞ்சோம் அப்படின்றது மட்டும் கிடையாது. 2023 ஃபைனல்ஸ் நடந்ததும் இதே ஸ்டேடியமில் தான். 2023 ஃபைனல்ஸ் அது வந்து ஒரு ஓடிஐ வேர்ல்ட் கப் ஃபைனல் தான். அப்படி இருந்தாலும் 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில் என்ன நமக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான விஷயம் அப்படின்னா, அந்த வேர்ல்டு கப் ஃபுல்லாகவே இந்தியா டாமினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அன்பீட்டனாக அந்த ஃபைனலுக்குள்ளே வந்தோம். அந்த ஃபைனலில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி நம்மளால் ரன்ஸ் அடிக்க முடியல. செகண்ட் பேட்டிங் ஆட வந்த ஆஸ்திரேலியா, சேஸ் பண்ண வந்த ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் ஒரு 8 ஓவருக்கு தடுமாறினாங்க. அந்த 8 ஓவருக்கு அப்புறம் கொஞ்சம் கூட பாலில் மூமெண்ட் இல்லை, ஸ்விங் இல்லை, ஸ்பின் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்றதுனால செம்ம அசால்ட்டாக ரன் அடிக்க முடிஞ்சிச்சு. இதுதாங்க இந்த ஸ்டேடியமுடைய கதையாகவே இருந்திருக்கு. இந்த ஸ்டேடியமில் பேட்டிங் ஆடும்போது முதல் 8 ஓவர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பார்த்து தான் ஆடணும். ஆனால் அந்த 8வது ஓவருக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக பால் பேட்டுக்கு வரும், செமையாக பேட்டிங் ஆடலாம். இதே விஷயம் இந்த T20 வேர்ல்ட் கப்பில் இந்தியா இந்த ஸ்டேடியமில் ஆடினா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. என்னதான் ஒன்று, சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, சேஸ் பண்ணுறதுக்கு இந்த கிரவுண்டில் ஈஸியாக இருக்கும், அப்போ இந்தியா வந்து இந்த மேட்ச் சேஸ் பண்ணால் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். சேஸ் பண்ணியும் இந்தியா தோல்வி அடைஞ்சாங்கன்றது ஒரு பக்கம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் ஆடும்போது முதல் 8 ஓவர், இன்ஃபேக்ட் பவர் பிளே முதல் 6 ஓவர் நீங்கள் எடுத்தீங்கன்னா 3 விக்கெட் விட்டாங்க. ரயன் ரிக்கல்டன் சீக்கிரமே அவுட் ஆனார், குவிண்டன் டிகாக் சீக்கிரமே அவுட் ஆனார். அந்த மேட்ச் நமக்கு வந்து எய்டன் மார்க்ரமோட ஒரு பெரிய இன்னிங்ஸ் பார்க்க கிடைக்கல. பட் 8வது ஓவருக்கு பிறகு ஒரு டேவிட் மில்லரும் டுவால்ட் பிரெவிஸும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி அந்த மொமெண்டமை கண்டினியூ பண்ணி அந்த இன்னிங்ஸை சூப்பராக முடிச்சு கொடுத்தாரு ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ். இது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நடந்துச்சு. செகண்ட் பேட்டிங் நாம ஆடும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம மிஸ் பண்ண விஷயம், பவர் பிளேயில் நாமளும் 3 விக்கெட் விட்டோம். பட் அதுக்கப்புறமும் நம்ம விக்கெட்ஸ் விட்டுக்கிட்டே இருந்தோம். அந்த மொமெண்டமை நம்மளால் வந்து தடுத்து நிறுத்த முடியல, ஒரு நெகட்டிவ் மொமெண்டமை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் பார்த்தோம். இந்த கிரவுண்டில் இந்த மேட்ச் நடக்க போகிற பிட்ச் இது வந்து ஒரு மிக்சட் கிளே பிட்ச் அப்படின்றாங்க. அதாவது ரெட் சாயில் இருக்கு, பிளாக் சாயிலும் இருக்கு, மிக்சட் சாயில் விக்கெட் அப்படின்றாங்க. இந்த விக்கெட் வந்து கம்ப்ளீட்டா அவுட் அண்ட் அவுட் பேட்டிங் விக்கெட்டா தான் இருக்க போகுதுன்னு அந்த கியூரேட்டரே சொல்லியிருக்காரு. ஒரு அவுட் அண்ட் அவுட் பேட்டிங் விக்கெட்ல இந்தியாவுக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கு, நியூசிலாந்துக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பேச போறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா மாதிரி, இஷான் கிஷன் மாதிரியான பேட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட் பேட்டிங் விக்கெட்ஸை ரொம்பவே விரும்புவாங்க. சஞ்சு சாம்சன் மாதிரியான பேட்டர்ஸ் ஸ்ட்ரெயிட்டில் ஷாட்ஸ் ஆடக்கூடியவங்க பால் பேட்டுக்கு வந்துச்சுன்னா ரொம்பவே விரும்புவாங்க. அப்படின்றத பார்க்கும்போது நம்மளோட டாப் ஆர்டர் 3 பேருமே வந்து இந்த விக்கெட்டை செமையாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். போக போக சூரியகுமார் யாதவ் சரியான ஃபார்ம் இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரியான பேட்டிங் ட்ராக் அப்படின்றப்ப அவர்கிட்ட இருந்து நீங்கள் ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம டாப் ஆர்டரே நிறைய ரன்ஸ் இந்த
பிச்சில் வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பேட்டிங் அட்டாக் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃப்ளாட் ட்ராக்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் நம்மளுடைய பவுலிங்கில் நம்மளுடைய ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரியான ஃப்ளாட் ட்ராக்ஸில் கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் நம்மளுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸை பற்றி பார்ப்போம். ஹர்ஷ்தீப் சிங், ஹர்திக் பாண்டியா அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. ஹர்ஷ்தீப் சிங் ஃபுல்லர் லென்ஸ் போடக்கூடிய பவுலர். ஏர்லி ஆன் ஸ்விங்குக்காக தேடுவார். ஆனால் அந்த மாதிரி ஃபுல்லர் லென்ஸை இந்த விக்கெட்டில் போட்டால் ஸ்விங் ஆச்சுன்னா விக்கெட் விடும், டவுட்டே இல்லை. அப்படி விக்கெட் விடலை, ஸ்விங் ஆகலை அப்படின்னா செம்ம எக்ஸ்பென்சிவாக இருப்பார், டவுட்டே கிடையாது. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஹிட் டெக் பவுலர்ஸ்க்கு வந்து நிறையவே அட்வான்டேஜ் இருக்குது. ஹர்திக் பாண்டியா அவரால் ஹிட் டெக் போட முடியும், அவரால் அந்த கட்டர்ஸ் ஸ்லோவர் பால்ஸ் போட முடியும். ஒருவேளை இந்தியா ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்க அப்படின்னா டியூ கம்மியாக இருக்கிற டயத்தில் ஹர்திக் பாண்டியாவால் கண்டிப்பாக அந்த ஸ்லோவர் பால்ஸை நெயில் பண்ண முடியும். முக்கியமான ஆள் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா தான். அவரால் ஃபுல்லர் லென்த் டெலிவரி போடணும்னு நினச்சா போட முடியும், பேக் ஆஃப் லென்த்து ஹிட் த விக்கெட் பண்ணணும்னு நினச்சா அதுவும் பண்ண முடியும். எல்லா ஸ்கில்லும் அவர்கிட்ட இருக்குது. ஹர்திக் பாண்டியா எந்த அளவுக்கு இந்த விக்கெட்டில் எஃபெக்டிவாக இருப்பாரோ அதை விட ஒரு டபுள் ட்ரிபிள் டைம்ஸ் ஜஸ்பிரீத் பும்ரா இந்த விக்கெட்டில் எஃபெக்டிவாக இருப்பார், டவுட்டே கிடையாது. இதுதாங்க நம்மளுடைய பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த விஷயம். இந்த கிரவுண்ட் வந்து இந்த கியூரேட்டர் சொன்ன மாதிரி ஒரு 250 விக்கெட்டாக இருந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம வாங்கடையில் என்ன பார்த்தோமோ ஹர்திக் பாண்டியா அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா அந்த ஒரு பவுலிங் பார்ட்னர்ஷிப் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே விஷயம் இங்கேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இதே ஃப்ளாட் ட்ராக்காக இருந்தால் நியூசிலாந்து பேட்ஸ்மேனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேட்ஸ்மேன் முக்கியமாக ஃபின் ஆலனுக்கு வந்து கொஞ்சம் ஏர்லி ஆன் பவுன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியோ இல்லை கொஞ்சம் ஏர்லி ஆன் ஸ்விங் பால் மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரியோ இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஃபின் ஆலனை பொறுத்த வரைக்கும் அவர் ஏர்லி ஆன் ஃபுட்டை பெருசாக மூவ் பண்ணுறது இல்லைன்றதை நம்ம பார்த்தோம். போன மேட்ச்சில் வந்து அவர் ஆடினதை பார்க்கும்போது அந்த ஃப்ரண்ட் ஃபுட்டை கிளியர் பண்ணிவிட்டு அவர் வந்து த்ரூ த லைன் ஆட பார்க்குறாரு. டிராவிஸ் ஹெட் எப்படி ஆடுவாரோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஃபின் ஆலன் ஒரு ரைட் ஹேண்டராக ஆடுறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். டிம் சைஃபர்ட்டும் கிட்டத்தட்ட அப்படி தான். பட் டிம் சைஃபர்ட் கொஞ்சம் விலகி ஆட பார்க்குறாரு, கொஞ்சம் ஃபுட் ஒர்க் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் ஃபின் ஆலன் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுட் ஒர்க்கே இல்லாமல் தான் ஆடுறாரு அந்த இனிஷியல் ஃபேஸில். ஹர்ஷ்தீப் சிங்குக்கு மூவ்மெண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னாலோ ஸ்விங் பண்ணக்கூடிய மாதிரியான நம்மளோட நியூ பால் பவுலர்ஸ், ஈவன் ஹர்திக் பாண்டியாவே வந்து நியூ பாலில் செமையா பாலை ஸ்விங் பண்ணுறாரு. இந்த மாதிரியான பவுலர்ஸ் போடுறாங்க அப்படின்னா ஏர்லி ஆன் ஃபின் ஆலனோட விக்கெட் விழுகிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே பிரச்சனை அபிஷேக் சர்மாவுக்கும் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அபிஷேக் சர்மா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக ரொம்ப மோசமான ஃபார்மில் இருந்திருக்கிறாரு. ஃபைனல்ஸில் எனக்கு என்னமோ அவர் அடிப்பாருன்னு தோணுது. பட் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம லேட்டர் பார்ப்போம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஏர்லி ஆன் பால் ஸ்விங் ஆச்சுன்னா அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த மாதிரியான அபிஷேக் சர்மாவை ட்ரபிள் பண்ணக்கூடிய மாதிரியான பவுலர்ஸ் வந்து நியூசிலாண்டு கிட்ட இருக்காங்களா அப்படின்றது தான் கொஸ்டின். ஜேக்கப் டஃபி ஆடினார்னா கதை வேற. பட் ஜேக்கப் டஃபி ஆடலைன்னா மேட் ஹென்ரி மட்டும்தான் அந்த பாலை வந்து ஸ்விங் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு பவுலராக இருக்கார் இந்த நியூசிலாந்து சைடில். என்னை பொறுத்த வரைக்கும் நியூ பாலில் மேட் ஹென்ரி மாதிரி பாலை ஸ்விங் பண்ணுற பவுலர்ஸால் லெஃப்ட் ஹேண்டர்ஸோட விக்கெட் எடுக்க முடியுமா? ஏன்னா அவர் வந்து ஒரு ப்ரிடாமினென்ட்லி இன்ஸ்விங் பவுலர், லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு பால் வெளில போகும். அபிஷேக் சர்மாவுக்கு ஆஃப் சைடு கேம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போது பால் வெளில போச்சுன்னா அபிஷேக் சர்மா நீட்டாக அதை அடிச்சிருவார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அபிஷேக் சர்மாவுக்கு பால் உள்ளே வர்ற மாதிரியான ஒரு த்ரெட்டை வந்து நியூசிலாந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸால் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின். ஜேக்கப் டஃபி நியூசிலாண்டுக்கு ஆடினா தேர் கேன் பி அ சான்ஸ், அது இல்லைனா எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தோணுது. ஆனால் இந்தியாவுடைய பவுலிங் வந்து கொஞ்சம் சுப்பீரியராக அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நியூசிலாண்டுடைய பேட்ஸ்மேனுக்கு இந்த பிச்சில் பால் ஏர்லி ஆன் ஸ்விங் ஆச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பட் இந்த ரெண்டு டீமையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நியூசிலாண்டோட 11 எடுத்து பாருங்கள். போன மேட்ச் அவங்க ஆடின 11 பார்த்தீங்கன்னா நம்பர் 3 ரச்சின் ரவீந்திரா வந்தார். ஓப்பனிங் டிம் சைஃபர்ட்டும் ஃபின் ஆலனும், அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா வராரு. ஒரு லெஃப்ட் ஹேண்டர், நல்லா ஆட முடியும் அவரால். ஆனால் அவர் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் கிடையாது, ஃபாஸ்ட்டாக ரன்ஸ் எடுத்து கொடுக்குற ஆள் கிடையாது. இந்த மாதிரியான விக்கெட்ஸில் அந்த பவர் பிளேயில் விக்கெட் விடாமல் ஆடக்கூடிய ஒரு எபிலிட்டி அவர்கிட்ட கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அவரால் ரன்ஸை வந்து அக்யூமுலேட் தான் பண்ண முடியுமே தவிர ரன்ஸை வந்து தடாலடியாக அடித்து கொடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்குது. அடுத்து கிளென் பிலிப்ஸ் வராரு அந்த மிடில் ஆர்டரில். கிளென் பிலிப்ஸ் ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் தான். இந்தியன் ஸ்பின்னர்ஸுக்கு அகேன்ஸ்டாக கிளென் பிலிப்ஸ் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக இருப்பார் அப்படின்றத பார்க்கணும். முக்கியமாக அக்சர் பட்டேலுக்கு அகேன்ஸ்டாகவும் வருண் சக்கரவர்த்திக்கு அகேன்ஸ்டாகவும் எப்படி ஆடுவாருன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். கிளென் பிலிப்ஸ் அந்த மிடில் ஆர்டரில் எப்படி ஆடுறாரு அப்படின்றத தாண்டி அடுத்து வரப்போகிறது டேரில் மிச்சல் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே ரொம்ப மோசமான ஃபார்மில் இருந்திருக்கிறாரு பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக டேரில் மிச்சல் நிறைய ரன்ஸ் அடிச்சிருந்தாலும் அது என்ன மாதிரியான ஸ்ட்ரைக் ரேட்டில் T20ஸில் அடிச்சிருக்காரு அப்படின்றத பார்க்கும்போது T20ஸில் அவர் அந்தளவுக்கு எஃபெக்டிவான பிளேயர் இல்லையோ அப்படின்னு தான் தோணுது. அதையும் பார்க்கும்போது டேரில் மிச்சலோட த்ரெட் அப்படின்றது இந்தியா வந்து பெருசாக கவலைப்படக்கூடிய மாதிரியான ஒரு நிலைமையில இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். டேரில் மிச்சல் மைட் நாட் பி அ த்ரெட் ஃபார் இந்தியா. இந்த மிடில் ஆர்டரில் இப்போ நம்ம டேரில் மிச்சல் பற்றி பேசணும். மார்க் சாப்மன் அவருமே
ஒரு 20 ரன் 25 ரன் அடிக்கிற கேமியோ பேட்ஸ்மேனாக தான் இருந்திருக்கிறாரே தவிர ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு இன்னிங்ஸையே கையில் எடுத்து ஜெயிச்சு கொடுக்குற மாதிரியான போன மேட்ச்சில் நம்ம பார்த்தோம் ஜேக்கப் பெத்தல் ஆடின மாதிரி ஒரு இன்னிங்ஸோ இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள மேட்சஸில் ஒரு டேவிட் மில்லர் நமக்கு எதிராக ஆடின மாதிரியான ஒரு இன்னிங்ஸோ வந்து நம்ம சாப்மேன் கிட்ட பார்த்துருக்கோமான்னு கேட்டால் இல்லை. சாப்மேன் இந்த பிக் கேமில் ஒரு பிக் இன்னிங்ஸ் ஆடுவாரா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த கேப்பபிலிட்டி அவர்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிச்சல் சாண்ட்னர் ஆக்சுவலி இந்த வேர்ல்ட் கப் நல்லா பேட்டிங் ஆடி இருக்கிறாரு. ஆனால் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஜஸ்பிரீத் பும்ரா மாதிரி ஹர்திக் பாண்டியா மாதிரி பவுலர்ஸுக்கு அகேன்ஸ்டாக அந்த டெத் ஓவர்ஸில் அவரால் ரன்ஸ் அடிக்க முடியுமா, அது ஒரு பெரிய கேள்வி. மிச்சல் சாண்ட்னர் வந்து ஒரு கேப்பபிள் பேட்ஸ்மேன் தான், ஆனால் பார்த்தா பயம் கொடுக்குற மாதிரியான பேட்ஸ்மேன் கிடையாது. ஒரு ஹர்திக் பாண்டியா சிவம் டுபே இந்தியாவுக்கு அந்த பொசிஷனில் இறங்கும் போது பவுலர்ஸுக்கு எவ்வளோ பயமாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பயம் வந்து கண்டிப்பாக நமக்கு சாண்ட்னரை பார்த்தா வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாண்ட்னருக்கு அப்புறம் போன மேட்ச்சில் ஜிம்மி நீஷம் ஆடினாங்க. நான் இப்போவே கிளியராக சொல்லிடுறேன், ஜிம்மி நீஷம் இந்த ஃபைனல்ஸ் அகமதாபாத்தில் ஆடினார்னா மேட்ச் நியூசிலாந்து தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஜிம்மி நீஷம் இந்த கிரவுண்டில் பவுலிங் போட்டார்னாலும் செம்மடி வாங்குவார். அவரால் இந்த கிரவுண்டில் பேட்டிங்லாம் ஆட முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்ன தான் ட்ரூ பிச்சு என்ன தான் பேட்டிங் பிச்சு அப்படின்னாலும் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வந்து ஒரு 2-3 பால்ஸ் நீங்கள் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் பேட்டை ஸ்விங் பண்ண ஆரம்பிக்க முடியும். இது ஒன்று. ரெண்டாவது கொஞ்சம் நீங்கள் அப்ளை பண்ணால் தான் ஆட முடியும். அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டில் சைட் ஸ்க்ரீனுக்கு மேலே தூக்கி அடிக்கிற மாதிரியான பேட்ஸ்மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரன்ஸ் கிடைக்கும். நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா மேட்ச் நீங்கள் எடுத்தாலே டுவால்டு பிரேவிஸும் சரி நம்ம டேவிட் மில்லரும் சரி இல்லை அதுக்கப்புறம் வந்து ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ரன்ஸ் எங்கே எடுத்தாங்கன்னு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டில் தான் எடுத்தாங்க. ஆனால் நான் ஜிம்மி நீஷமை மிட் விக்கெட்டை தவிர வேறு எந்த இடத்துலையும் நான் அடித்து பார்த்ததே கிடையாது. அவர்கிட்ட இருக்கிறது அந்த ஒரு ஷாட்டு தான். அப்போ ஜிம்மி நீஷமை நம்பி இந்த மேட்சுக்குள்ளே நியூசிலாந்து வந்தாங்க அப்படின்னா பெரிய கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீஷம் இந்த மேட்ச் ஆடுறதுக்கு பதிலாக ப்ராப்பர் பவுலராக அவங்க ஜேக்கப் டஃபிக்கு போயிட்டு வேற ஒரு பேட்ஸ்மேனை கூட எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஆனால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். மெக்காங்கி ஒரு கேப்பபிள் பேட்ஸ்மேனாக இருந்திருக்கிறாரு. ஸ்ரீலங்கன் டேர்னிங் விக்கெட்ஸில் கூட நல்லா ஆடி இருக்கிறாரு. பட் அகெயின் த ப்ராப்ளம் இஸ் அவரால் ஃபாஸ்ட்டாக ரன்ஸ் அடிக்க முடியுமா அப்படின்றது தான். மெக்காங்கி எப்படி ஆடுவாருன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஜேக்கப் டஃபி ஆடணும் ஜிம்மி நீஷம் பதிலாக நம்ம சொன்ன மாதிரி. பட் அவர் கூட சேர்ந்து பவுலிங் போட போகிறது வந்து கண்டிப்பாக மேட் ஹென்ரி அண்ட் லாக்கி ஃபர்கூசன், டவுட்டே இல்லை. இந்த பிச்சில் லாக்கி ஃபர்கூசனோட ஹிட் த டெக் பால்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது. லாக்கி ஃபர்கூசன் முன்ன மாதிரி ரன் கொடுக்குற பவுலர் கிடையாது. அவர் இப்போ லைன் அண்ட் லென்த்தில் நிறைய ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. அக்யூரேட்டாக இருக்காரு. ரொம்ப முக்கியமாக அவருடைய ஸ்லோவர் ஒன்ஸ் இன்டு த விக்கெட் ஸ்லோவர் ஒன்ஸ் போடுறாரு. அது எல்லாமே இந்த பிச்சில் அவருக்கு கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். முக்கியமாக நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போடும்போது செகண்ட் பவுலிங் போடும்போது அந்த டியூவை தாண்டி அவரோட ஸ்கில்லை எப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் இது வரைக்கும் அவர் இந்த டோர்னமெண்ட்டில் அவர் காமிச்சிருக்கிற ஸ்கில் வந்து ஃபினாமினலாக இருந்திருக்கு. கண்டிப்பாக அவர் வந்து ஒரு முக்கியமான வீரராக இருப்பார் நியூசிலாண்டுக்கு. இப்போ நம்ம நியூசிலாண்டோட டீமை பற்றி பேசிட்டோம். இந்தியன் டீமை பற்றி பார்த்துடலாம். ஆப்வியஸ்லி வந்து ஓப்பன் பண்ண போகிறது அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் தான். நான் நிறையா அனலிஸ்ட்ஸ் பேசுகிறதெல்லாம் பார்க்குறேன், நிறைய பேர் ட்விட்டரில் சொல்கிறதெல்லாம் பார்க்குறேன். ஃபைனல்ஸில் வந்து அபிஷேக் சர்மா ஆடக்கூடாது, அவர்கிட்ட ஃபார்ம் இல்லை, ஃபைனல்ஸில் ஆடக்கூடாது அப்படின்னு. ஒரு பிளேயரை ஒரு டோர்னமெண்ட் ஃபுல்லாக நீங்கள் பேக் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் மிச்சம் இருக்கும் போது அவரை ட்ராப் பண்ணி நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? இப்போ அபிஷேக் சர்மாவை ட்ராப் பண்ணுறோன்னே வச்சுக்கோங்க. அப்போ ஓப்பனிங்கில் சஞ்சு சாம்சன் கூட இஷான் கிஷனை நீங்கள் இறக்குவீங்க. இஷான் கிஷனும் அந்த பாகிஸ்தான் கேமை தவிர மற்ற கேமில் அந்த அளவுக்கு நல்லா ஆடின மாதிரி எனக்கு தெரியல. அப்போ நீங்கள் இஷான் கிஷனை முன்னாடி இறக்குறதுலேருந்து வாட் ஆர் யூ கோயிங் டு கெயின்? இஷான் கிஷன் முன்னாடி இறங்கினா அடிச்சு கொடுத்துருவாருன்னு என்ன கேரண்டி இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது எந்த கேரண்டியுமே கிடையாது. அப்போது இஷான் கிஷனை முன்னாடி இறக்குறது அப்படின்றதுலையும் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் கிடையாது. அபிஷேக் சர்மாவை ட்ராப் பண்ணிவிட்டு அவருக்கு பதிலாக கொண்டு வர போகிற பிளேயரும் வந்து அவ்வளோ பெரிய இம்பாக்ட் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி பிளேயர்ஸ் பெஞ்ச்லேயும் நமக்கு கிடையாது. அப்படின்றப்ப அபிஷேக் சர்மாவை ட்ராப் பண்ணி என்ன கெயின் பண்ண போகிறோம்? அப்படியே ஒரு வேளை அபிஷேக் சர்மாவை ட்ராப் பண்ணால் இஷான் கிஷனை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். சஞ்சு சாம்சன் கூட நம்பர் 3 மறுபடியும் போயிட்டு திலக் வர்மாவை இறக்குவோம். திலக் வர்மா நம்பர் 3 ஸ்ட்ரைக் ரேட் அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி தான் சஞ்சு சாம்சனை நீங்கள் வந்து ஓப்பனிங்கு கொண்டு வந்து இந்த டோர்னமெண்ட்லேயே அப்படி தான் நடந்திருக்கு. திலக் வர்மாவுடைய அந்த ஸ்ட்ரைக் ரேட் சரியில்லைன்றதுனால தான் சஞ்சு சாம்சனை வந்து மறுபடியும் ஓப்பனிங் கொண்டு வந்து நம்பர் 3 இஷான் கிஷன் இறக்கி விட்டாங்க. 4 சூரியகுமார் யாதவ் வராரு, 5 திலக் வர்மா வராரு. திலக் வர்மா நம்பர் 5 வந்து நல்லா ஆடி கொடுத்துருக்காரு கடந்த சில மேட்சஸில். அவர் 5 வர ஆரம்பித்ததுலேருந்தே அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து டபுளோ ட்ரிபிளோ ஆயிருக்குன்றதை பார்க்குறோம். அப்படி இருக்கிறப்ப இந்த மொமெண்டமை எதுக்கு வந்து இந்தியா லூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதான் கொஸ்டின். மறுபடியும் நீங்கள் திலக் வர்மாவை 3 அனுப்புனா அவருடைய ஃபார்மும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4 ஓகே சூரியகுமார் யாதவ் ஆடுவார் ரைட்டு. 5 and 6 வந்து உங்களுக்கு
சிவம் டுபே, ஹர்திக் பாண்டியா ஆடிடுவாங்க. நீங்கள் அபிஷேக் சர்மாவை ட்ராப் பண்ணால் உள்ளே கொண்டு வரதுக்கு உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று வாஷிங்டன் சுந்தர்னா, இன்னொன்று ரிங்கு சிங். இவங்க 2 பேரில் யாரை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தாலும் அவங்கள நீங்கள் நம்பர் 7 தான் ஆடி ஆகணும். நம்பர் 7 உங்களுக்கு ஏற்கனவே அக்ஷர் பட்டேல் வேறு இருக்காரு. நம்பர் 7லேயோ நம்பர் 8லேயோ ஒரு பிளேயர் நீங்கள் ஆட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் அபிஷேக் சர்மாவே ஆடிட்டு போகலாமே. அபிஷேக் சர்மா பால் வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. அவர் வந்து ஒன்று கோல்டன் டக் ஆகிட்டு போயிடுவார், அப்படி இல்லைனா ஒரு 10 பாலில் 20 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிடுவார், இல்லை 10 பாலில் 15 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிடுவார். ஐதர்வே உங்களுக்கு பவர் பிளேயில் அவர் ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருவாரு. அப்படின்னு இருக்கிறப்ப எதுக்கு அபிஷேக் சர்மாவை ட்ராப் பண்ணணும் அப்படின்றதான் முக்கியமான கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா டீமில் இருக்கிறது ஒரு கேம்பிள் அப்படின்னு சொன்னால் அந்த கேம்பிளை நான் எடுக்கிறதுக்கு தயாராக இருப்பேன். காரணம், நான் ரிங்கு சிங்கை எடுத்தாலும், ரிங்கு சிங் எவ்வளோ குவாலிட்டியான பிளேயர் நமக்கு தெரியும், நான் ரிங்கு சிங்கை எடுத்தாலும் அவரை நான் நம்பர் 7 தான் ஆட போகிறேன். நம்பர் 7 ரிங்கு சிங் உள்ளே வர்றப்ப அவருக்கு 1 ஓவரோ 2 ஓவரோ மிச்சம் இருக்கும் பேட்டிங் ஆட. அந்த 1 ஓவர்லேயோ 2 ஓவர்லேயோ அவரால் 100 அடிக்க முடியாது, அவரால் 50 அடிக்க முடியாது. அந்த மேட்சை வந்து சிங்கிள் ஹேண்டடாக ஜெயிச்சு கொடுக்க முடியுமானா முடியாது. மேக்ஸிமம் அவருக்கு 4 பால் கிடைக்கும் பேட்டிங் ஆட. அந்த 4 பாலுமே அவர் 6 அடிக்கிறாருன்னு வச்சுக்கோமே, 24 ரன் தான் அவரால் மேக்ஸிமம் அடிக்க முடியும். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 4 பாலில் 10 ரன் அடிக்க முடியும். அந்த 10 ரன்னுக்காக நான் எதுக்கு ரிங்கு சிங்கை கொண்டு வரணும்? அதே 10 ரன் எனக்கு டாப் ஆஃப் தி ஆர்டரில் எப்படி இருந்தாலும் அபிஷேக் சர்மா கொடுத்துருவாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒருவேளை அபிஷேக் சர்மாவுக்கு பட்டுருச்சு, அவருக்கு அந்த ஒரு நாள் வந்து டைமிங் கிளிக் ஆயிடுச்சு, ரன்ஸ் அடிக்க முடியுது அப்படின்னா, அது அவருடைய டேயாக இருந்துச்சு அப்படின்னா மேட்சே எனக்கு ஜெயிச்சு கொடுத்துருவாரு. அப்போது நான் இதை தானே பார்க்க முடியும். எனக்கு ஒரு பிளேயர் நான் எடுக்கிறேன், ஒரு 60-40 இல்லை 70-30 சான்ஸ் கூட இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். அதாவது 30% தான் அவர் வந்து அடிப்பார் அப்படின்ற சான்ஸ் தான் இருக்குது. 70% அவர் ஃபெயில் ஆயிடுவாருன்ற சான்ஸ் இருக்குது, பரவாயில்ல. ஆனால் அந்த 30% அவர் அடித்தாலும் என்னால் அவரை வச்சு மேட்ச் ஜெயிக்க முடியும், அவரால் சிங்கிள் ஹேண்டடாக மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு இருக்குன்னா அந்த 30% சான்ஸை நான் தாராளமாக எடுத்துப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த காரணத்தினால தான் நான் மறுபடியும் அபிஷேக் சர்மாவை பேக் பண்ணி இந்த மேட்சை நான் ஆட வைப்பேன். பட் நிறைய பேர் வந்து டிஃபரிங் ஒப்பீனியன் சொல்கிறாங்க, அபிஷேக் சர்மா ட்ராப் ஆகணும், ஒரு மேட்ச் தான் மிச்சம் இருக்குது, அதனால் அபிஷேக் சர்மாவை ட்ராப் பண்ணலான்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த லாஜிக் கண்டிப்பாக புரியல, சத்தியமாக புரியல அப்படின்றதான் இங்கே நான் சொல்ல ஒரு விஷயம். ஆப்வியஸ்லி இப்போ நம்ம வந்து அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் பற்றி பேசிட்டோம். சர்ப்ரைசிங்காக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஓப்பனிங் பேரில் வந்து இவ்வளோ நாளாக அபிஷேக் சர்மா ஃபிக்ஸட் ஆகும், சஞ்சு சாம்சனுக்கு தான் இடம் இருக்கா இடம் இல்லையான்னு டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஆனால் இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. சஞ்சு சாம்சன் நம்ம வந்து டிஸ்கஸே பண்ண போதில்லை. அவர் ஆடின 2 இன்னிங்ஸுக்கு தொடர்ந்து 2 இன்னிங்ஸ் இவ்வளோ சூப்பராக ஆடி இருக்கிறாரு. அவர் ஆடின இந்த 2 இன்னிங்ஸுக்கு அவர் தான் கன்ஃபார்மாக ஓப்பன் பண்ண போகிறாருன்றதுல டவுட்டே இல்லை. நம்பர் 3ல் வரப்போகிறது இஷான் கிஷன் கேப்பபிள் பேட்ஸ்மேன், டவுட்டே இல்லை. பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஒன் ஆஃப் அ கைண்ட் இன்னிங்ஸ் ஆடினார், வேற லெவல் இன்னிங்ஸ் ஆடினார். ஆனால் அவரால் அந்த ஃபார்மை இங்கே கொண்டு வர முடியுமா? நடுவில் கொஞ்சம் ஒரு டிப் இருக்குது அவருடைய ஃபார்மில், அதுலேருந்து திரும்ப வந்து ரன்ஸ் அடிக்க முடியுமா அப்படின்றத பார்ப்போம். பட் ஐதர் வே எனக்கு அவர் தான் நம்பர் 3. நான் மறுபடியும் அவருடைய பொசிஷனையும் மாற்ற மாட்டேன். அண்ட் இஷான் கிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸும் கிடைக்கும். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங்கில் செமையான ஒரு கன் ஃபீல்டர். ஸோ ஐதர் வே எனக்கு இஷான் கிஷன் அந்த நம்பர் 3 ஸ்பாட்டில் ஃபிக்ஸட். இந்த டோர்னமெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நடக்க போகிற T20ஸ்ல எனக்கு அவர் தான் நம்பர் 3ல் ஆடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது நம்பர் 4 சூரியகுமார் யாதவ். நம்பர் 4ல் கேப்டன் சூரியகுமார் யாதவ் உள்ள இறங்கினா எனக்கு அவர்கிட்ட இருந்து கேப்டன்ஸ் இன்னிங்ஸ் வேணும். டாப் 3 நமக்கு அபிஷேக் சர்மாவும் சுற்றி அவுட் ஆகிற ஒரு கேஸ் தான், இஷான் கிஷனும் அதே மாதிரி சுற்றி அவுட் ஆகிற ஒரு கேஸ். சஞ்சு சாம்சன் 2 மேட்ச் வந்து இவ்வளோ கன்சிஸ்டன்ட் ஆடி இருக்கிறத யாராலையுமே நம்ப முடியல. அப்படின்னு இருக்கும்போது எனக்கு அந்த நம்பர் 4ல் தேவைப்படுறது ஸ்டெபிலிட்டி மட்டும்தான். எனக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சூரியகுமார் யாதவ் ரன்ஸ் அடிக்கிறாருன்றது தேவையே இல்லை. எனக்கு வந்து 3 விக்கெட் போயிருக்குன்னா சூரியகுமார் யாதவ் உள்ள வந்து அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிற பேட்ஸ்மேன் 2 விக்கெட் போயிருக்கு அப்படின்னா உள்ள வந்து ஆப்போசிட் சைடில் யார் பேட்ஸ்மேன் இருக்காங்களோ அந்த நான் ஸ்ட்ரைக்கரோட சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டால் அதை செஞ்சு கொடுக்குற வேலையை மட்டும் எனக்கு சூரியகுமார் யாதவ் செஞ்சால் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூரியகுமார் யாதவுக்கு இந்த பிச்சை வந்து செமையாக சூட் ஆகும், டவுட்டே இல்லை. ஆனால் அவரும் அடிக்க போய் அட்டாக் பண்ண போய் அவுட் ஆனால் இந்தியா இன்னும் ஒரு பெரிய பிரச்சனைக்கு போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இங்கே தேவைப்படுது. இந்த இந்தியன் டீமே ரொம்ப யங்கான டீம் தான். நீங்கள் ஏஜில் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு ஆள் வந்து இத்தனை வருஷம் கிரிக்கெட் ஆடி இருக்காரு எல்லாம் சொல்லலாம். ஆனால் இந்தியன் டீமில் அவங்களுடைய நம்பர் ஆஃப் இந்தியா கேப்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி தான். அப்படி பார்க்கும்போது த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பேட்ஸ்மேன் இந்த இந்தியன் டீமில் சூரியகுமார் யாதவ் அப்படின்றத பார்க்கும்போது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தேவைப்படுது. அண்டர் ப்ரெஷர் எனக்கு சூரியகுமார் யாதவ் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு கொடுக்கணும். எனக்கு அவர் 50 அடிக்கணுன்ற அவசியமே இல்லை. எனக்கு வந்து அவர் ஒரு 20 பால் 30 ஏன் 25 பால் 30 அடிச்சா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 25 பால் 30 இன்னொரு பக்கம் ஒரு பேட்ஸ்மேனோட ஒரு பார்ட்னர்ஷிப் ஆகும். அதுக்கப்புறம் இந்தியா வந்து டேக் ஆஃப் ஆகி போகிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அந்த இடத்துல தேவைப்படுறது ஸ்டெபிலிட்டி மட்டுமே. அவருக்கு அடுத்து வரப்போகிறது திலக் வர்மா. மேட்ச் வின்னராக இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது திலக் வர்மாவுக்கு இந்த கேமை பொறுத்த வரைக்கும். அவருடைய இன்னிங்ஸ் மட்டும் அவருடைய அந்த கடந்த சில இன்னிங்ஸ் அவர் ஆடின அந்த ஸ்பீடு, அவர் ஆடுற அந்த ஷாட்ஸ் அது மட்டும் கிடையாது. நியூசிலாந்து பவுலர்ஸ் போடக்கூடிய லைன்ஸ், அது அவங்களுடைய ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃபாஸ்ட்
பவுலர்ஸாக இருக்கட்டும். நியூசிலாந்து பவுலர்ஸோட ஸ்பின்னர்ஸ் வந்து ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் வைக்கிறாங்க. திலக் வர்மாவால் அந்த ஸ்வீப் ஷாட் ஆட முடியும், அந்த ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைன் அவர் கெடுத்து விட்டுருவாரு அந்த மாதிரி ஸ்வீப் ஷாட் ஆடினாரு அப்படின்னா. ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய நேரம் டெத் ஓவர்ஸில் வந்து அந்த ஒயிட் யார்க்கர்ஸுக்கு தான் போகிறாங்க. லாக்கி ஃபர்குசன் நிறைய அந்த ஒயிட் யார்க்கர்ஸ் ட்ரை பண்ணுவார். ஒயிட் யார்க்கர்ஸை 6 அடிக்கக்கூடிய எபிலிட்டி வச்சிருக்காரு திலக் வர்மா. இந்த ஒரு விஷயத்தினால தான் திலக் வர்மா ஒரு முக்கியமான பேட்ஸ்மேனாக இருப்பார் இந்தியாவுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்பர் 5 எனக்கு திலக் வர்மா, 6 and 7 ஆப்வியஸ்லி சிவம் டூபே அட் 6 and நம்பர் 7 வந்து ஹர்திக் பாண்டியா. எனக்கு வந்து நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பவுலராக இருக்க போகிறது, முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போகிறது வந்து என்ன அப்படின்னா மிச்சல் சாண்ட்னரோட அந்த 4 ஓவர். மிச்சல் சாண்ட்னரோட அந்த 4 ஓவரில் 2 ஓவராவது வந்து சிவம் டூபே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஒண்டர்ஃபுல் கான்டெஸ்ட்டாக இருக்கும். அந்த கான்டெஸ்ட்டில் சிவம் டூபே டாமினேட் பண்ணிட்டாரு அப்படின்னா இந்தியா கண்டிப்பாக ஜெயிச்சிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சிவம் டூபேக்கும் ஒரு முக்கியமான ரோல் இருக்கு, ஸ்பின் ஹிட்டரோட ரோல். ரச்சின் ரவீந்திரா கிட்ட அவங்க போனாங்க அப்படின்னா அந்த 5th பவுலரை டேக் டவுன் பண்ணுற அந்த ஒரு டாஸ்க்கும் வந்து சிவம் டூபேக்கு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன நடக்க போகுது, எப்படி ஆட போறான்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக அவர்கிட்ட இந்த வேல்யூபிள் ரன்ஸ் வரும். நம்ம வந்து நிறைய பேசிட்டோம், ஒரே பொசிஷனில் 2 பிளேயர்ஸ் ஆடுற அளவுக்கு வந்து இந்தியாவுக்கு, அதாவது இந்தியா ஒரு 12 மேன் டீமாக இருக்காங்க, 12 பேர் ஆடுறாங்க இந்தியாவுக்கு. ஏன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு ப்ராப்பர் பேட்ஸ்மேனாகவும் ஆடுறாரு, ஒரு ப்ராப்பர் பவுலராகவும் ஆடுறாரு. ஆல்ரவுண்டர் அப்படின்ற அந்த ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸ் பிளேயர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இல்லை. ஹர்திக் பாண்டியா இஸ் அ ப்ராப்பர் ஆல்ரவுண்டர். அது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஹர்திக் பாண்டியாவுக்கு அப்புறம் நம்பர் 8ல் 6 விக்கெட் போனதுக்கப்புறம் உங்களுக்கு அக்சர் பட்டேல் வராரு அப்படின்னா நியூசிலாண்டுன்னு இல்லை, எந்த ஒரு டீம் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஆடினாலும் அவங்க மைண்ட் செட்டை பாருங்களேன். கஷ்டப்பட்டு 6 விக்கெட் எடுத்திருப்பாங்க, 6வது விக்கெட்டில் உள்ள அக்சர் பட்டேல் வருவார். அந்த மாதிரியான ஒரு இந்தியன் டீமாக தான் இது இருந்திருக்கு. அப்படின்றப்ப அக்சர் பட்டேலும் பேட்டிங்கில் கண்டிப்பாக வரும். ஹீஸ் அ ஃபினாமினல் பேட்ஸ்மேன், டவுட்டே இல்லை. ஆனால் அவருக்கு பேட்டிங் ஆடுறதுக்கான வாய்ப்பு இந்த டோர்னமெண்ட்டில் கம்மியாக தான் கிடச்சிருக்கு. இந்த ஃபைனல்லையும் லெட்ஸ் ஹோப் இட் டசன்ட் கெட் டு பேட். அக்சர் பட்டேல் ஆடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலன்னா ரொம்பவே நல்லது. ஆனால் அவருடைய பவுலிங் இங்கே ரொம்ப கீயாக இருக்கும். இந்த அகமதாபாத் பிச்சை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க கொடுக்க போகிறது பேட்டிங் விக்கெட், அவுட் அண்ட் அவுட் ஒரு பேட்டிங் விக்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் எங்கே போட்டாலும் அடி வாங்குவாங்க. ஆனால் அக்சர் பட்டேலால் அந்த ஃப்ளாட்டாக பாலை ஃபாஸ்ட்டாக ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் வைக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு பவுலிங் அக்சர் பட்டேல் போட்டார் அப்படின்னா மிச்சல் சாண்ட்னரோட அந்த 4 ஓவர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம சொன்னோமோ அதே மாதிரி அக்சர் பட்டேலோட 4 ஓவர்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அக்சர் பட்டேலோட இந்த 4 ஓவர்ஸில் வந்து முக்கியமான சில பேட்ஸ்மேன், கிளென் பிலிப்ஸ் மாதிரி, டேரல் மிச்சல் மாதிரி முக்கியமான பேட்ஸ்மேனாக அவுட் ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, அதில் டவுட்டே கிடையாது. அக்சர் பட்டேலோட அந்த 4 ஓவர்ஸ் ரொம்பவே இந்தியாவுக்கு கீயாக இருக்கும். அக்சர் பட்டேலுக்கு அப்புறம் வரப்போகிறது வந்து ஆப்வியஸ்லி நம்பர் 8ல் அக்சர் பட்டேல்னா 9, 10, 11 வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா. ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா பற்றி பேசணுன்ற அவசியமே கிடையாது. பும்ரா வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஃபாஸ்ட் பவுலராக உள்ள வராரு. டெத் ஓவர்ஸில் பிரைமரிலி பும்ராவை யூஸ் பண்ணுறாங்க, மிடில் ஓவர்ஸ்லையும் ஒரு ஃபேஸில் வந்து பும்ராவை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். பவர் பிளேயில் பும்ரா அந்த அளவுக்கு போடுறதில்ல, ஒரு ஓவர் தான் போடுறாரு. ஹர்ஷ்தீப் சிங்கும் ஹர்திக் பாண்டியாவும் பவர் பிளே எடுத்துக்கிறாங்க. ஹர்ஷ்தீப் சிங் பவர் பிளேல விக்கெட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு நல்லாவே சான்ஸ் இருக்கு. நம்ம சொன்ன அந்த ஃபின்னாலண்ட் மேட்சப் பேர் அவருக்கு இருக்கு. இவங்க 2 பேர் என்னதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் பெரிய சர்ப்ரைஸா நிறைய பேருக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா வருண் சக்கரவர்த்தியோட ஒரு இன்எஃபெக்டிவ் பவுலிங் கடைசி சில மேட்சஸா. இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் போது வேற லெவலில் போட்டுட்டு இருந்தார் வருண் சக்கரவர்த்தி. அவர் உள்ள வந்தாலே விக்கெட் விழுது அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இப்பயுமே அவர் விக்கெட் எடுக்கிறாரு, அதுல டவுட்டே இல்லை. ஆனா இந்த டேவிட் மில்லர் ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு இந்த சவுத் ஆப்பிரிக்கா கேம்ல. அந்த டேவிட் மில்லர் இன்னிங்ஸுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு வருண் சக்கரவர்த்தி என்ன மாதிரி பால் போட போறாரு அப்படின்னு. வருண் சக்கரவர்த்தி ஏர்லி ஆன் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைன்ஸ் போடுறாரு. அந்த ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைன்ஸ்ல அவருடைய ஃபர்ஸ்ட் பால் வந்து எப்பயுமே ஒரு கூகுளியா இருக்கு, எப்பயுமே ஸ்லைட்லி பேக் ஆஃப் லென்த்தா இருக்கு. அந்த டாப் ஆஃப் லெக் ஸ்டம்பை அடிக்கிற மாதிரியான ஒரு பவுலிங் தான் போடுறாரு ரைட் ஹேண்டருக்கு. அது லெஃப்ட் ஹேண்டராக இருந்தாலுமே அதே பால் தான் போடுறாரு அப்படின்றத பார்த்துடுறாங்க. இந்த காரணத்தினால லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நீட்டாக ராக் பேக் பண்ணி ஸ்ட்ரெயிட்ல தூக்கி அடிக்கிறாங்க வருண் சக்கரவர்த்தியை நீங்கள் மிட் விக்கெட் மேலே ஸ்லாக் ஸ்வீப் அடிக்க போனால் அவுட் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு. அக்ராஸ் த லைன் ஆட போனால் அவுட் ஆயிடுறீங்க. ஆனால் ஸ்ட்ரெயிட்ல ஆட போனால் கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்தியோட பால்ஸை வந்து 6 கூட அடிக்க முடியும் அப்படின்றத கிளியரா எல்லாருக்குமே போட்டு காமிச்சிட்டு போயிட்டாரு டேவிட் மில்லர் போட்ட அந்த ப்ளூ பிரிண்ட் தான் போன மேட்ச்ல ஜேக்கப் பெத்தலே ஃபாலோ பண்ணாரு. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது இன்ஃபேக்ட் நீங்க நல்ல பேக் ஃபுட் நீங்க ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தியோட பாலை வந்து கட் கூட ஆட முடியும் அப்படின்னு போன மேட்ச்ல ஜேக்கப் பெத்தல் காமிச்சிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நியூசிலாந்துல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் முக்கியமாக ரச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு டாஸ்க் வந்து இங்கே கட் அவுட்டாக இருக்குது. வருண் சக்கரவர்த்தி உள்ளே வரும்போது ரச்சின் ரவீந்திரா as a லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அவரை அட்டாக் பண்ணணும்
அப்படின்றது தான் நியூசிலாந்து வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நியூசிலாந்து கிட்ட அந்த அளவுக்கு டாமினேட்டிங் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றத பார்க்குறோம். ரச்சின் ரவீந்திராவுக்கு அப்புறம் யார் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்கன்னு பார்த்தா கீழே மிச்சல் சாண்ட்னர் வராரு. நடுவில் ஃபுல்லாக ரைட் ஹேண்டர்ஸ், ஓப்பனர்ஸ் 2 பேர் ரைட் ஹேண்டர்ஸ். அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வருண் சக்கரவர்த்தி ஆடுறதுக்கு. பட் மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டில் ஆடினா சைட் ஸ்க்ரீனுக்கு மேலே அவரை தூக்கி அடிச்சா ரைட் ஹேண்டர்ஸாலையும் அவரை அடிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓவராலாக வருண் சக்கரவர்த்தி என்னதான் விக்கெட்ஸ் எடுத்திருந்தாலும் அவர் நிறைய ரன்ஸ் போறாரு அப்படின்றதுக்கு காரணமாக இருக்கிறது வந்து அந்த டேவிட் மில்லர் இன்னிங்ஸ். அவர் காமிச்சு கொடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜி அதுக்கப்புறம் அந்த எல்லா கேம்ஸ்லையும் அந்த பேட்ஸ்மேன் எல்லாருமே யூஸ் பண்ணாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். இந்த மேட்ச்ல யார் அதை யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றது தான் மை பெட் இஸ் ஆன் ரச்சின் ரவீந்திரா. ஏன்னா அவர் லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்றதுனால. ஆனால் ரச்சின் ரவீந்திரா சீக்கிரம் அவுட் ஆயிட்டா வருண் சக்கரவர்த்திக்கு நல்ல விஷயம். வருண் சக்கரவர்த்தியால கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிளென் பிலிப்ஸ் வர்சஸ் வருண் சக்கரவர்த்தி ஒரு நல்ல மேட்சப்பாக இருக்கும். கிளென் பிலிப்ஸ் நிறைய அந்த மிட் விக்கெட் மேலே ஸ்லாக் ஸ்வீப் அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அதை அடிச்சார்னா கண்டிப்பாக இவர் அவுட் ஆயிடுவார் வருண் சக்கரவர்த்தி கிட்ட. அந்த கேமை மாத்திட்டு அவர் ஸ்ட்ரெயிட்ல அடிக்க போறாரா, லாங் ஆன் லாங் ஆஃப் டார்கெட் பண்றாரா அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரியே டேரில் மிச்சலும் ஒரு நல்ல மேட்சப் தான். டேரில் மிச்சலும் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் டேரில் மிச்சல் கிட்ட நல்ல பேக் ஃபுட் பிளே இருக்கு. ஒரு ஸ்பின்னர் கிட்ட அவர் இறங்கி வந்து ஆடுவார். ஃபுட் ஒர்க் சூப்பரா யூஸ் பண்ணுவார் ஸ்பின்னர்ஸ்க்கு அகைன்ஸ்டா. வருண் சக்கரவர்த்திக்கு அகைன்ஸ்டா ஃபுட் ஒர்க் அவரால் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மேட்சஸ்ல வருண் சக்கரவர்த்தி அடி வாங்கின மாதிரி அடி வாங்க மாட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நீங்க என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வருண் சக்கரவர்த்தி பத்தி பேசிட்டோம். நம்மளுடைய பவுலர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லார பத்தியும் பேசிட்டோம். ஜஸ்பிரீத் பும்ரா பத்தி பேசணுன்ற அவசியமே கிடையாது. ஸ்டார் பவுலர். நம்ம ஹர்திக் பாண்டியாவை பத்தி நிறையவே பேசிட்டோம். இப்போ ப்ரெடிக்ஷன்ஸுக்குள்ள போகலாம். இதே பிளேயர்ஸை வச்சு தான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஆப்வியஸ்லி இப்போ நம்ம நிறையா பேசிட்டோம். இதுலேயே நான் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். நான் மறுபடியும் சும்மா ரீட்ரேட் மட்டும் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் ஒருவேளை இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்கன்னு வச்சுப்போம். அபிஷேக் சர்மா கிட்டேருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கல. ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்தியா ஆடினாங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா அவுட் ஆயிடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸில் கொஞ்சம் பால் மூவ் ஆகும். ஜேக்கப் டஃபியை எடுத்துட்டு வந்தாங்க நியூசிலாண்ட்னா அபிஷேக் சர்மாவோட விக்கெட் அவங்க கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒருவேளை இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து டாமினேட் பண்ணி இந்தியா ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டு போகிற அந்த வேலை ஃபுல்லாகவே சூரியகுமார் யாதவுக்கும் திலக் வர்மாவுக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய பேட்ஸ்மேனுக்கும் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஹர்திக் பாண்டியா மேலே தான் இருக்கும். ஹர்திக் பாண்டியா கிட்டேருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா, ஒருவேளை இந்தியா சேஸ் பண்ணாங்கன்னா அபிஷேக் சர்மா கிட்டேருந்து பெரிய இன்னிங்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் இந்தியாவுடைய பேட்டிங் சைடில். ஒன்று ஹர்திக் பாண்டியா, இன்னொன்று அபிஷேக் சர்மா. இந்தியாவுடைய பவுலிங்கில் ப்ரெடிக்ட் பண்ணலாம். வருண் சக்கரவர்த்தி கிட்டேருந்து கண்டிப்பாக 2 விக்கெட்டாவது இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் நான் ஜஸ்பிரீத் பும்ராவை பிக் பண்ண மாட்டேன். ஏன்னா அது வந்து ஒரு ஈஸி ப்ரெடிக்ஷன். எல்லாரும் ஜஸ்பிரீத் பும்ரா சும்மா அப்படியே டிஃபால்ட்டாக பிக் பண்ணிட்டு போயிடலாமே. நான் ஜஸ்பிரீத் பும்ரா பிக் பண்ண மாட்டேன். எனக்கு ஹர்ஷ்தீப் சிங் வந்து பவர் பிளேல மினிமம் 1 விக்கெட் எடுப்பார் அப்படின்னு நான் சொல்கிறேன். 2 விக்கெட் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சைஃபர்ட்டையும் அவரால் அவுட் ஆக்க முடியும். அவரால் வந்து ஃபின் ஆலனோட விக்கெட்டை கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் எனக்கு இந்தியாவுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிற 4 பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறது ஹர்திக் பாண்டியா, அபிஷேக் சர்மா, ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இப்போ நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் ஈஸி பிக். நம்பர் 1 மிச்சல் சாண்ட்னர். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின். இந்தியாவுடைய சில ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கம்மியாக தானே இருக்காங்க. அந்த ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனை அவரால் கண்டிப்பாக அவுட் ஆக்க முடியும். பெரிய மேட்சப் இந்த இடத்துல இருக்கிறது வந்து சாண்ட்னர் வர்சஸ் சஞ்சு சாம்சன். அது எப்படி போக போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மிச்சல் சாண்ட்னர் எனக்கு வந்து அவங்களுடைய பவுலிங்கில் ஒரு ஈஸி பிக். ரெண்டாவது அவங்களுடைய பவுலிங்கில் என்னோட செகண்ட் மேஜர் பிக் வந்து மேட் ஹென்ரி ஏர்லி ஆன் பவர் பிளேல அவரால் வந்து அபிஷேக் சர்மாவை எப்படி டார்கெட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பக்கம். சஞ்சு சாம்சனோட விக்கெட்டை அவரால் எடுக்க முடியுமான்றது தான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. எனக்கு என்னமோ ஒருவேளை இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா இது முடியுமோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. நியூசிலாண்டோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவங்க பேட்டிங் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. ரச்சின் ரவீந்திராவை நான் பிக் பண்ணுவேன். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டாப் ஆர்டரில் இருக்கக்கூடிய ஒரே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அவராக இருக்கிறதுனால ரச்சின் ரவீந்திராவை நான் பிக் பண்ணுறேன். இது போக நான் ஒரு பிளேயரை நான் வந்து அந்த ஆர்டரில் பிக் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து டேரில் மிச்சலாக இருக்கும். டேரில் மிச்சல் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே சரியாக விளையாடல. ஆனால் இந்த மேட்ச் அவர் அடிப்பாருன்னு ஏதோ ஒன்று தோணுது எனக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ மை 4 பிளேயர்ஸ் ஃப்ரம் நியூசிலாண்ட்: ரச்சின் ரவீந்திரா, டேரில் மிச்சல் பேட்டிங்கில், மிச்சல் சாண்ட்னர் அண்ட் மேட் ஹென்ரி பவுலிங்கில். இப்போ மேட்சை ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். யாருக்கு எட்ஜ் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஈஸியாகவே சொல்லிடலாங்க. 60-40 இந்தியா தான் ஜெயிக்க போகுது, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டாஸ். இந்த கிரவுண்டில் இதுக்கு முன்னாடி இதே பிச்சில்
2024 8 மேட்ச் நடந்திருக்கு ஐபிஎல்லையும் சேர்த்து. அந்த 8 மேட்ச்சில் இன்ஃபேக்ட் ஐபிஎல் ஃபைனல்ஸே இங்கே தான் நடந்துச்சு. அந்த 8 மேட்ச்சில் 5 மேட்ச் வந்து டீம் பேட்டிங் செகண்ட் ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்ச் டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணி இங்கே வந்து 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு ஸ்கோரை சேஸ் பண்ணி இங்கே 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அதில் டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்ச அந்த 3 மேட்ச்சில் ஐபிஎல் ஃபைனல்ஸ் இருக்குது. நீங்கள் சேஸ் பண்ணி ஜெயிச்ச அந்த 3 மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் வந்து குஜராத்துக்கு அகைன்ஸ்டாக பஞ்சாப் கிங்ஸ் ஆடி வந்து அந்த மேட்ச் ஆக்சுவலி தோல்வி அடைஞ்சாங்க. குஜராத் வந்து அந்த மேட்ச் ஜெயிச்சாங்க. அந்த மாதிரியான ஒரு சேஸும் இங்கே நடந்திருக்கு. ஒரு 240 சேஸ் நடந்திருக்கு, ஒரு 190 சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்டும் செய்யப்பட்டிருக்கு இதே பிச்சில். எனக்கு என்னமோ ஈவனாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. என்ன தான் 5-3 இன் ஃபேவர் ஆஃப் சேசிங் அப்படின்னு இருந்தாலும் ஒருவேளை டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினா கூட 3 வாட்டி அந்த டீம் ஜெயிச்சிருக்கு. ஐபிஎல் ஃபைனல்ஸே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன டீம் தான் ஜெயிச்சிருக்கு. அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் வந்து ஐயோ என்னடா இது டாஸ் தோத்துருவோமே, மேட்ச் தோத்துருவோமா அப்படின்னு கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். டாஸ் ஜெயிக்கிற டீம் கண்டிப்பாக சேஸ் பண்ண தான் போகிறாங்க, அதில் டவுட் இல்லை. ஆனால் டாஸ் தோல்வி அடைகிற டீமு கூட ரொம்ப மோசமான சான்சஸ் இல்லை அப்படின்றது தான் என் பாயிண்ட். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐதர் வே டாஸ் ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி இந்தியாவுக்கான சான்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த நியூசிலாந்து டீமில் ஓப்பனர்ஸ் சீக்கிரம் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா மிடில் ஆர்டர் பெரிய ஸ்கோர் அடிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின். இங்கிலாண்டில் வந்து உங்களுக்கு ஓப்பனர்ஸ் டாப் ஆர்டர்ஸ்லாம் ரெகுலராக டாப் ஆர்டர் பிளேயர்ஸ் எல்லாருமே ரெகுலராக விக்கெட் விட்டால் கூட அந்த 250 க்ளோஸாக வரதுக்கு ஹெல்ப் பண்ணார் ஜேக்கப் பெத்தல். அந்த மாதிரியான பேட்ஸ்மேன் இங்கே இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை. அவங்க ஓப்பனர்ஸை தாண்டி மிடில் ஆர்டரில் அந்தளவுக்கு வந்து பவர் ஹிட்டர்ஸோ அந்தளவுக்கு வந்து கேமை கையில் எடுத்து கொண்டு போகிற மாதிரி சிங்கிள் ஹேண்டடாக ஜெயிச்சு கொடுக்குற மாதிரியான பேட்ஸ்மேன் இல்லை. நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு ஹெட்மயர் இருக்கார், ஒரு ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட் இருக்கார். இங்கே அந்த மாதிரி பேட்ஸ்மேனும் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். டேரில் மிச்சல் ஃபார்மில் இல்லாமல் போனது வந்து அவங்களுக்கு இன்னும் பெரிய ஒரு அடியாக இருந்துச்சு இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே. கிளென் ஃபிலிப்ஸை ரொம்பவே நம்பியிருக்காங்க அந்த மிடில் ஆர்டரில். அவரும் அவுட் ஆகிட்டார் அப்படின்னா அந்த மிடில் ஆர்டரில் ரச்சின் ரவீந்திரா, டேரில் மிச்சல், ஓடிஐயில் நல்லா விளையாடக்கூடிய T20 அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஆடாத 2 பிளேயர்ஸ் இருப்பாங்க. அவங்களால 200 அடிக்க முடியுமா, டீம் ஸ்கோரை 200 கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். இவங்க கிட்ட இருக்கிறது அந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான். லோவர் ஆர்டரில் ஹிட்டர்ஸாவது இருக்காங்களா? மறுபடியும் ஒரு ஜேசன் ஹோல்டரும் ரொமாரியோ ஷெப்பர்டும் வந்து வெஸ்ட் இண்டீஸுக்கு அடிச்சு கொடுத்த மாதிரி இங்கே அடிச்சு கொடுக்க முடியுமா? அப்படி அந்த மாதிரியான பிளேயர்ஸ் இருக்காங்களான்னு பார்த்தா இல்லை. ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், டேவிட் மில்லர், டுவால்ட் பிரெவிஸ் மாதிரி அட்டாக்கிங் அப்படியே வந்து ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட் 250 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் இருக்காங்களா? இல்லை. அதெல்லாம் பார்க்கும்போது நியூசிலாண்டோடைய பேட்டிங் ஆன் அண்ட் ஆஃபாக இருந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். எல்லாருக்குமே பேட்டிங் கிளிக் ஆயிடுச்சுன்னா அவங்களால ஜெயிக்க முடியும், அப்படி இல்லைனா அவங்களால வந்து ஜெயிக்க முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்தியாவுக்கு அப்படி கிடையாது. இந்தியா வேற லெவல் டீம். இந்தியாவுக்கு வந்து லோவர் டவுன் தி ஆர்டர் உங்களுக்கு சிவம் டூபே, ஹர்திக் பாண்டியா மாதிரி ஹிட்டர்ஸ். ஓப்பனிங்கில் இந்த டோர்னமெண்ட்டில் ஃபார்மில் இல்லைனாலும் அபிஷேக் சர்மா ஃபார்முக்கு வந்துட்டார்னா சிங்கிள் ஹேண்டடாக ஜெயிச்சு கொடுத்துருவாரு. அந்த மாதிரியான ஒரு ஓப்பனர். சஞ்சு சாம்சன் எப்படி ஆடிட்டு இருக்காருன்னு நம்ம பார்க்குறோம். இப்படிலாம் இருக்கும்போது அவுட் ரைட்டாக தெரியுது, அவுட் அண்ட் அவுட் இந்தியா வந்து ஒரு சூப்பர் டீம். இந்தியா தான் ஜெயிக்க போகுது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டாஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 60-40 சான்ஸ் வந்து இந்தியாவுக்கு தான். இதையும் தாண்டி நியூசிலாந்து ஜெயிக்கணும்னா மிரக்கிள் நடக்கணும். இந்த கிரவுண்டில் இதுக்கு முன்னாடி வந்து ஆப்போசிஷனுக்கு மிரக்கிள்ஸ் நிறையா நடந்திருக்கு. இந்த வாட்டி நடக்குமா? என்னை பொறுத்த வரைக்கும் நடக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் until then please like, share and subscribe. Keep supporting Let's Sport. Thank you.